மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அதுவும் இந்த தேர்தல் களம் ரொம்ப ரசிக்கிறேன் நான். அந்த நம்மளை பத்தி எல்லாம் போடுற கார்ட்டூன் பார்த்தா இந்த டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிருது, ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கு. ஆபிரகாம் லிங்கனை பற்றி முள்ளம்பன்றி இந்த பண்ணின்னு கார்ட்டூன் இது அந்த காலத்துல வந்தது பூரா ஸ்பிரிங்ஃபீல்டு மியூசியத்துல, ஆபிரகாம் லிங்கன் மியூசியத்துல ஒரு பெரிய ஹால டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. நான் தான் படிச்சு நினைச்சேன், ஒரு பொது வாழ்வில் இருக்கிறவன் எல்லா விமர்சனங்கள் எப்படி தாங்கணுங்கிறதுக்கு எத்தனையோ விதத்தில் எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஆபிரகாம் லிங்கன் ஒரு முன்மாதிரி. அவ்வளவு பாதுகாத்து வச்சிருந்திருக்காரு, டிஸ்பிளே பண்ணியிருக்காரு. அது மாதிரி ரொம்ப தாக்குறா நம்மளை பத்தி பயப்படுறாங்கன்னு அர்த்தம். அந்த எதிர் தரப்புல எல்லா கருத்து கணிப்பு எப்படி வருது தெரியுமா? கருத்து கணிப்பு ஜனங்கள்கிட்ட கருத்தை ஏற்படுத்தல. இந்த கருத்து கணிப்பெல்லாம் ஜனத்தை ஏற்படுத்தாது. பீகாரில் பாரதிய ஜனதா கூட்டணி தான் ஜெயிக்க போகுது கருத்து கணிப்பு போட்டாங்க. நிதிஷ்குமார் வரவே முடியாதுன்னு போட்டாங்க. 178 இடங்கள் நிதிஷ்குமார் அணி மெகா கூட்டணி ஜெயித்து 40 இடம் தான் பிஜேபி வந்தது. டெல்லியில கெஜ்ரிவால் வரமாட்டாருன்னு கருத்து கணிப்பு போட்டாங்க. எங்க கூட்டணி தான் மெகா கூட்டணி. தமிழ்நாட்டில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி. நேற்றுக்கு எந்த செய்தி தெரியுமா? தமிழ் இந்து வெப்சைட்டை பாருங்க. நேற்று அதாவது ஒரு முயற்சி இருக்கிறது ட்ரெண்டிங்காக. ஹேஷ்டாக் இத ஒரு இளைஞர் போட்டிருக்கிறான். அதாவது திஸ் டைம் ஃபார் MNK மக்கள் நல கூட்டணி. அதிமுக திமுக முதல் இடத்துக்கு இந்தியாவில் இதுவரைக்கும் வரல. சில மணி நேரங்கள் இந்தியாவிலே முதல் இடத்தை பெற்றிருக்கிறது. நேற்று தமிழ் இந்து வெப்சைட்ல வந்திருக்கு, தமிழ்ல வந்திருக்கு. இந்த கருத்து கணிப்பு எதுக்காக போடுறாங்க தெரியுமா? இது பேக்ரவுண்ட்ல DMK இருக்கு, அதிமுக ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. என்ன செய்யறாங்கன்னா மக்களை மாத்துறதுக்கு இல்ல, இந்த சில கட்சி வராம ஒதுங்குது பாருங்க, அவங்கள கூப்பிடுறதுக்காக. ஓ, கருத்து கணிப்பு அதிமுக ஜெயிக்குமோ, அடுத்து திமுக தான் நெருக்கத்தில் இருக்கோ அப்படி என்று யாரையோ சிலரை கூட்டணிக்கு இழுப்பதற்காக செய்கிற இந்த கார்பரேட் கம்பெனி ஒண்ணுங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. 2 கட்சிக்கும் மொத்தமா புக் பண்ணிருக்காங்க, அவங்கள இறக்குமதி பண்ணிருக்காங்க வடமாட்டில இருந்து. ரேட்டு செய்திகளை எப்படி கொடுக்கிறது? ஆமா, நாங்கெல்லாம் பாவம் மீட்டிங் கட்டி பேசி ஜனங்களை பார்க்கிறோம். அவங்க வேற ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க. அது இது ஒரு டெக்னிக். கருத்து கணிப்பு இப்படி கொடுத்தா மக்கள் அப்படி இந்த கட்சிகள் அப்ப அதிமுக ஜெயிக்க தோக்கணும்னா திமுக போயிடலாமா? எல்லாம் நடக்காது. 12% அதிமுக குறைஞ்சிருக்கு, போனதை விட 8% திமுக குறைஞ்சிருக்கு. இதை எடுத்து போக்கஸ் பண்றது கிடையாது. நாங்க நாளுக்கு நாள் எங்களுடைய ஆதரவு பலமாக வளர்ந்து வருகிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தையும் சொல்லிடுறேன். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவு கேட்டப்ப அவர்கள் நீங்க எங்க ஆபீஸ்க்கு வாங்கன்னு விரும்பியதன் பேரில் நான் போனேன். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட 3 பேர் திமுகவா யாருன்னு தெரியாது, ஏற்பாடு பண்ணி அனுப்பி முன்னாடி கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 3 பேரு ஆம் ஆத்மியிலிருந்து எக்ஸ்பெல் பண்ணப்பட்டவர்கள். நல்லா கேட்டுக்கிட்டு மொத்த நிர்வாகிகள் எங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, வசீகர் உட்பட எல்லாம். அவர்கள் எங்க மேல ரொம்ப மரியாதை வச்சு பேசிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு இமெயில் அங்க இருந்து அனுப்புறேன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. 2 நாள் கழிச்சு சோம்நாத் பாரதி, அவர் நல்ல ஃப்ரெண்டு தான். அரவிந்த் கெஜ்ரிவால் எனக்கு ரொம்ப மரியாதை தெரிவிச்சிட்டு பஞ்சாப் தேர்தலுக்கு முன்பு வேறு இடங்கள்ல நாங்க போட்டியிடுவதோ ஆதரிப்பதோ இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம், அதனால நாங்க ஆதரிக்கலைன்னு சொன்னார். அதனால எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. நாங்கள் இந்த தேர்தலில் பணம் தான் பிரதானமாக அதிமுகவும் திமுகவும் நம்பி இருக்காங்க. பணத்தை கொண்டு அங்கங்க வச்சுட்டாங்க. சிறுதாவூர் பங்களாவுக்குள் கண்டெய்னர்களில் பணம் இருந்தது, ஐ ரிப்பீட் இட், என்று செய்திகள் வந்திருக்கின்றன. இன்னொரு செய்தி, ஒரு கண்டெய்னர் நைட்ல முன்வாசல் வழியா போச்சு.